ஹாய் எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம ரொம்பவே ஸ்பெஷலான ஆரஞ்சு குல்ஃபி எப்படி பண்ணுறதுன்னு தான் பார்க்க போகிறோம். எல்லாமே குல்ஃபி மோல்டில் அந்த மாதிரி தான் இது வரைக்கும் சாப்பிட்ருப்போம். ஆரஞ்சையே பார்த்தோன்னா ஒரு குல்ஃபி மோல்டாக்கி நம்ம இன்றைக்கி செஞ்சுருக்கோம். ரொம்ப சூப்பராக இருக்கும். ஆரஞ்சு ஃப்ளேவரில் சூப்பரான இந்த குல்ஃபியை எப்படி செய்கிறதுன்னு பார்த்துலாம் வாங்க. ஃபஸ்ட்டு பேன் வச்சுட்டு அதில் 1 லிட்டர் அளவுக்கு பால் ஊற்றிக்கலாம். நல்லா திக்கான பால் ஊற்றிக்கோங்க. ஃபேட் மில்க் இருந்தது, பாக்கெட் பால்னால் ஃபேட் மில்க், ஃபுல் ஃபேட் மில்க் ஊற்றிக்கோங்க. அப்போ தான் நல்லா க்ரீமியாக இருக்கும். பால் நல்லா காயட்டும். அதாவது அடிக்கடி கொஞ்சம் கலந்து விட்டுட்டே இருங்க, ஏன்னா அடி பிடிச்சிடாமல் இருக்கிறதுக்காக. பால் கொதிக்க ஸ்டார்ட் ஆகிடுச்சு. இந்த ஸ்டேஜில் கொஞ்சம் அப்பப்போ கலந்து விட்டுட்டே இருக்கணும். மீடியம் ஃப்ளேமில் ஸ்டவ்வை வச்சுடுங்க, கலந்து விட்டுட்டே இருங்க. அந்த சைடில் இருக்கக்கூடிய ஏடு அப்பப்போ எடுத்து பாலில் விட்டுட்டு கலந்துக்கிட்டா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் குல்ஃபி. இதில் பார்த்தோன்னா க்ரீம் ஆட் பண்ணுறது நம்மளுடைய சாய்ஸ் தான். இப்படியே செஞ்சாலும் நல்லாயிருக்கும். க்ரீம் ஆட் பண்ணோன்னா இன்னும் கொஞ்சம் நல்லா க்ரீமி டெக்ஸ்டராக இருக்கும். க்ரீம் கடையிலையும் கிடைக்கும். ஃப்ரெஷ் க்ரீம் அப்படின்னு கேட்டு வாங்கலாம். வீட்லேயே ரெடி பண்ணுறதா இருந்தால் இன்னிதும் முன்னாள், அதாவது ஒரு 2 நாளோடைய ஏடு எடுத்து வச்சு நம்ம மிக்சியில் போட்டு எடுத்தோன்னா அதுதான் க்ரீம். ஸோ நான் இன்றைக்கி வீட்டில் எடுத்து வச்ச ஏடு தான் ஆட் பண்ண போகிறேன். இதோ பாருங்கள், 2 நாளோட ஏடு இருக்குது. இதை மிக்சியில் அரைச்சிட்டு நம்ம கலந்துடலாம். அரைச்சாச்சு. இதுதான் க்ரீம். இப்போ நம்ம அதை ஆட் பண்ணிடலாம். பால் ஒரு 500 ml அளவுக்கு குறைஞ்சிருக்கு. இந்த டைமில் சர்க்கரை ஆட் பண்ணிக்கலாம். நான் 1 கப் சர்க்கரை சேர்த்துருக்கேன். ஸ்வீட் பார்த்து நம்ம டேஸ்ட்டுக்கு தகுந்த மாதிரி கொஞ்சம் எக்ஸ்ட்ரா வேணாலும் நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். அதோட அரைச்சி வச்சுருக்கிற அந்த க்ரீம் அதையும் சேர்த்துட்டேன். இப்போ நல்லா கலந்து விட்டுக்கலாம். கடையில் வாங்கினா க்ரீம் கடைசியில் இறக்குறப்போ இறக்கிட்ட பிறகு ஊற்றினாலும் நல்லது தான். ஓரளவுக்கு திக்காக இருக்குது. இன்னும் கொஞ்சம் கொதிக்கட்டும். இதில் குங்குமப்பூ வேணாலும் சேர்த்துக்கலாம், நம்மளுடைய சாய்ஸ் தான். நான் இப்போ ஃப்ளேவருக்காக ஏலக்காய் தூள் மட்டும் சேர்க்குறேன். இப்போ இது ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு ஏலக்காய் தூள் சேர்த்து கலந்துடலாம். பால் நல்லா திக்காயிடுச்சு. இப்போ நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ண போகிறோம். அதுக்கு முன்னாடி கட் பண்ணி வச்சுருக்கிற முந்திரி, பாதாம் ரெண்டுமே சேர்த்துக்கலாம். நட்ஸ் ஆட் பண்ணுறதும் நம்ம சாய்ஸ் தான். வேணும்னா ஆட் பண்ணிக்கலாம், இல்லைன்னா நம்ம விட்டுடலாம். பால் சர்க்கரை மட்டுமே சேர்த்து காய்ச்சி எடுத்தாலுமே கூட நல்லாயிருக்கும். அவ்வளோதான், ஆஃப் பண்ணியாச்சு. இது நல்லா ஆறட்டும். இந்த கேப்பில் நம்ம ஆரஞ்சஸ் ரெடி பண்ணிக்கலாம். நான் இப்போ 6 ஆரஞ்சு எடுத்து வச்சுருக்கேன். இதை கட் பண்ணிவிட்டு நம்ம உள்ளே இருக்கிற பல்ப் எல்லாத்தையும் பொறுமையாக எடுக்கணும். அதாவது மேலே கொஞ்சமாக லைட்டாக கட் பண்ணிக்கலாம். அப்போ தான் க்ளோஸ் பண்ணுற மாதிரி கப் மாதிரி வரும் நம்மளுக்கு. இப்போது கட் பண்ணிட்டேன். மேலே சின்னதாக மூடி சைஸில் அது இருக்குது. இப்போ கீழே இருக்கிறது பார்த்தோன்னா கப் மாதிரி இருக்குது. லைட்டாக ஸ்பூன் வச்சு அந்த ஆரஞ்சோடைய அவுட்டர் பார்ட் உடையாத அளவுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து ஸ்லோவாக உள்ளே இருக்கிற பல்ப் ஃபுல்லாக எடுத்துடணும். ஈஸியாக வந்துடும். ஃபஸ்ட்டு விடுறப்ப மட்டும் ஸ்பூன் மேலே இருக்கிற எட்ஜஸ் உடையாமல் விடணும், அவ்வளோதான். இந்த ஆரஞ்செல்லாம் நம்ம வேஸ்ட் பண்ணாமல் சாப்பிட்டுடலாம். இந்த மாதிரி ஸ்பூனில் வச்சு இந்த மாதிரி தள்ளினாலே பார்த்தோன்னா ஈஸியாக வந்துடும் பல்ப் எல்லாமே. பாருங்கள், சூப்பராக வந்துடுது. கப்பு பாருங்கள், நீட்டாக ரெடி ஆகிடுச்சு குல்ஃபிக்கான கப்பு. இப்போது இந்த குல்ஃபி மிக்ஸும் பார்த்தோன்னா நல்லா ஆறிடுச்சு. இதில் ஒரு 1/2 டம்ளர் அளவுக்கு நம்ம ஆரஞ்சு ஜூஸ் ஆட் பண்ணிக்கலாம்.
ஆரஞ்சு ஜூஸ் ஆட் பண்ணதுமே கலர் நல்லா ஒரு ஆரஞ்சு கலர் வந்துடுச்சு. பல்ப்பு வந்து ஒரு ஸ்பூன் அளவுக்கு பல்ப்பும் இதில் ஆட் பண்ணுறேன். அது நம்மளுடைய சாய்ஸ் தான். கொஞ்சம் எக்ஸ்ட்ரா வேணும்னாலும் நம்ம ஆட் பண்ணிக்கலாம். அவ்வளோதான், நம்ம ஆரஞ்சு குல்ஃபி மிக்ஸ் சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இதை நம்ம ஆரஞ்சுக்குள்ளே ஊற்றி ரெஃப்ரிஜிரேட்டரில் வந்து பார்த்தோன்னா ஃப்ரீசரில் வைக்கணும். அதாவது இந்த ஆரஞ்சுக்குள்ளே எடுக்கிறப்போ அந்த பல்ப்பு வந்து கொஞ்சம் ஜாக்கிரதையாக எடுக்கணும். மீதி இருக்கிற பல்ப்பு ஆரஞ்சு எல்லாத்தையுமே வந்து பார்த்தோன்னா நம்ம சாப்பிட்டுடலாம், இல்லை ஜூஸ் பண்ணி குடிச்சிடலாம். இது வந்து டிஃப்ரெண்ட்டாக இருக்கும், குழந்தைங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். ஏன்னா இது மாதிரி அதிகமாக சாப்பிட்ருக்க மாட்டாங்க. ஏன்னா குல்ஃபி வந்து பார்த்தோன்னா கேண்டி மாதிரி தான் சாப்பிட்ருப்பாங்க. இது வந்து பார்த்தோன்னா ஃப்ரிட்ஜில் வந்து ஓவர் நைட் வச்சிடலாம். ஈவினிங் வச்சோன்னா மறுநாள் காலையில் எடுத்து பார்த்தோன்னா சூப்பராக வந்து நம்மளுக்கு குல்ஃபி ரெடி ஆகிடும். இந்த மாதிரி ஒரு பவுலில் வச்சிட்டோன்னா அது ஷேக் ஆகாமல் கீழே ஊற்றிக்காமல் இருக்கும். அவ்வளோதான், மறுநாள் காலையில் எடுத்து பார்க்கலாம். சூப்பராக ரெடி ஆகிருக்கு பாருங்கள். ரொம்பவே கலர்ஃபுல்லாக நல்லா இருக்குது, ஆரஞ்சு ஃப்ளேவரோட பார்க்கவே சூப்பராக இருக்குது. இப்போ இந்த சூப்பர் ஸ்பெஷல் குல்ஃபியை டேஸ்ட் பண்ணி பார்த்துடலாம். ரொம்பவே சூப்பராக இருக்குது ஆரஞ்சு ஃப்ளேவரோட குல்ஃபி. அதுவும் இந்த மாதிரி ஆரஞ்சுக்குள்ளேயே வச்சு சாப்பிட்றப்போ ஒரு வித்தியாசமான ஒரு அனுபவமாக இருக்கும். கண்டிப்பாக இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பாருங்கள், உங்கள் குழந்தைங்களுக்கும் ரொம்ப ரொம்ப பிடிக்கும். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தது, யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், அப்படியே நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.